علينا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما عندكم ينفذ وما عند الله باق رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, மறுமையை அடிப்படையாக கொண்டுதான் மனித சமூகத்தினுடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கின்றது. நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றோம். நமக்கு தேவையான வாழ்வாதாரங்கள் தரப்படுகின்றது. நமக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றார் என்றால் இவை அனைத்தும் மறுமையை அடிப்படையாக கொண்டுதான் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்வினுடைய எல்லா அம்சங்களும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விற்கு முன் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு அதற்கப்புறம் நம்முடைய முடிவுகள் அறிவிக்கப்படும். அப்ப நம்முடைய வாழ்வியல் முறை என்பதே மறுமையை அடிப்படையாக கொண்ட வாழ்வியல் முறைதான். இந்த மறுமையை அடிப்படையாக கொண்ட இந்த வாழ்வியல் முறையினுடைய மனித வகைகள் இருக்கா இல்லையா? மனிதர்கள் இந்த மறுமையை முன்னோக்கி வாழக்கூடிய சூழல்கள்ல எல்லோருமே இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே இல்லை. இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் மறுமையை முன்னோக்கியும் மறுமையினுடைய சிந்தனையோடும் மறுமை வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடும் வாழ்றாங்களா அப்படிங்கிறத பார்த்தாலும் அங்கே இல்லைன்றதான் பதில். பொதுவாக மனித சமூகத்தை எடுத்தோம் அப்படின்னா இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்கிறாங்க, இறைவனை இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அவங்கள பத்தி தான் பேச வேணாம். இப்ப நம்ம இருக்கிறோம், நம்மளாம் முஸ்லிம்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாக சொல்றோம். இப்ப நாம் மறுமைக்கான ஒரு வாழ்வை சரியான முறையில் தேர்ந்தெடுத்திருக்கிறோமா, அதுக்கான ஒரு வாழ்வியலை வாழ்றோமா அப்படிங்கிற நிலையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வகையில மனிதர்களை 3 விதமாக பிரிக்கலாம். நம்மள 3 விதமாக பிரிக்கலாம்.
முதல் வகை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகமே பிரதானம் என்ற அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு வகையினர் இருக்கிறாங்க. நான் வேற யாரையும் போய் பேசல, அதாவது இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவங்களை பத்தி சொல்லல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றாங்களா இல்லையா, அப்படிப்பட்டவர்களையே இப்ப பலரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மறுமை அப்படிங்கிற அந்த சிந்தனையே இல்லாம இந்த உலகத்திற்காக வாழ வேண்டும், உலகத்தில் எனக்கு பலன் கிடைக்கணும், உலகத்தில் நன்மையை சம்பாதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில வாழக்கூடிய ஒரு சாரார் இருக்கிறாங்க. இரண்டாவது சாரார் என்ன அப்படின்னா, அரைகுறை மறுமை சிந்தனையோடு, அரைகுறையான ஒரு மறுமை சிந்தனையோடு அமல்களை நற்செயல்களை செய்து கொண்டு வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். மூன்றாவது வகையினர் முழுமையாக நான் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த மூன்று வகையில நான் யார் அப்படிங்கிறத யோசிக்கணும். இந்த மூன்று வகையினர் இருக்கிறாங்களா இல்லையா, இதில் நான் எப்படிப்பட்டவன், நான் எந்த வகையை சார்ந்தவன், நான் எந்த வகையை சார்ந்திருந்தால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற அந்த சிந்தனை நமக்கு வேணுங்க. ஏன்னா வாழ்ந்து முடிஞ்சு மௌத்தா போற நேரத்தில் அந்த சிந்தனை வர்றதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. வாழ்ந்தெல்லாம் முடிச்சுட்டு சக்கராத்துடைய நிலை வந்து உயிரை கைப்பற்ற போகக்கூடிய அந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சிந்திச்சா ஏதாவது பயன் இருக்குமா அப்படின்னா எந்த பயனும் இருக்காது. அப்ப நிறைய பேர் சிந்திப்பாங்க, ஆனா நான் ஒண்ணுமே செய்யலையே, எந்த விதமான நல்ல ஒரு வாழ்க்கையும் வாழலையே, அதனால அல்லாஹ் தஆலா எனக்கு வந்து கொஞ்ச காலம் திருப்பி வாழ்றதுக்கு சான்ஸ் தருவானா அப்படின்னு ஏங்கக்கூடிய நிலை அப்ப வரும். அப்ப வரும்போது ஏதாவது பயன் இருக்குமா, ஏதாவது பிரயோஜனம் இருக்குமானா எந்த பிரயோஜனமும் இருக்காது. அப்ப இப்ப வாழக்கூடிய காலத்துல அல்லாஹ் வாய் படிக்கிறான்ல, காலையில எந்திரிக்கிறேன், எந்திரிச்சா இந்த நாள் எனக்கான வாய்ப்பு, நாளைக்கு நான் எந்திரிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டத்தான், அந்த நாள் இறைவன் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை வாழ்கின்றேன் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். ஒரு சாராருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, முழுக்க முழுக்க உலக வாழ்க்கை தான், அதுலதான் ஆசை, அதில் தான் எண்ணம், அதில் தான் சிந்தனை, வேறு எதுவுமே இல்லை. இது முடிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற சிந்தனை கூட அவங்கள்ட்ட இருக்காது. அல்லாஹ் சொல்றானா இல்லையா, மா இந்தக்கும் யம்புது வமா இந்தல்லாஹி பாக். இந்த வாழ்க்கை இருக்கா இல்லையா, உங்களுடைய வாழ்க்கை என்பது முடிந்து போகக்கூடிய ஒன்று, நிரந்தரமானது அல்ல. இதுல நம்ம நிரந்தரமா இருக்க போறோமா? கண்டிப்பா கிடையாது, யாருமே இருக்க முடியாது, நிரந்தரமானதாக இல்லை இது. ஆனா மனிதன் எப்படி வாழ்றான் அப்படின்னா, இதுதான் நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இதுக்காக என்ன செய்யணும், இதுக்காக என்ன செய்யணும், நாளைக்கு நான் எப்படி வாழணும், நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிற சிந்தனையில் என்ன செய்யறாங்கன்னா, ஒட்டுமொத்தமா அல்லாஹ்வை மறந்து மறுமையை மறந்து வாழக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம் என்ன அப்படின்னா, நீ அப்படி நினைச்சு வாழாத, நீ அப்படி நினைச்சு வாழ்ந்துடாத. ஒருவேளை நீ அப்படி நினைச்சு வாழ்ற அப்படின்னா இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. இது முடிஞ்சு போகக்கூடிய ஒண்ணு, உன்கிட்ட இருக்க எல்லாமே முடிஞ்சு போயிடும், நீ வச்சிருக்க எல்லாமே ஒரு நிமிஷத்துல அழிஞ்சு போயிடும். எல்லாமே உனக்கு நிரந்தரமானதல்ல, உன்னுடைய உயிர் நிரந்தரமானதல்ல, உன்னுடைய பொருளாதாரம் நிரந்தரமானதல்ல, உன்னுடைய குடும்பம் நிரந்தரமானதல்ல, எதுவுமே நிரந்தரமானதல்ல. குல் நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மதாஉத் துன்யா கலீல், இந்த உலக வாழ்க்கை என்பது ரொம்ப அற்பமானது, ரொம்ப சிறியது. பெருசா நீங்க நினைச்சுக்காதீங்க, உலக வாழ்க்கை என்பது சிறந்ததெல்லாம் கிடையாது, மிகச் சிறியது. வல் ஆகிரத்து கைருன், ஆனால் மறுமை இருக்கே மேலானது, உயர்ந்தது அப்படிங்கிறத புரிந்து கொண்டாலே என்ன செய்யும் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையை மட்டுமே பிரதானமாக நினைத்து வாழக்கூடிய அந்த சிந்தனை உங்களிடத்திலிருந்து மாறும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அழகான ஒரு செய்தியை சொல்றாங்க பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு ஷகீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அதைத்து நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாள் நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்க வந்தேன். வஹுவ யக்ரவு, அவங்க ஒரு அத்தியாயத்தை ஓதிட்டு இருந்தாங்க. அந்த அத்தியாயம் திருமறை குர்ஆனுடைய 102வது அத்தியாயம், அல் ஹாக்குமுத் தகாதுர்.
ஹத்தா ஜூத்துமுல் மகாவீர் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த அத்தியாயத்தை ஓதுறாங்க. ஓதிட்டு சொல்றாங்க, யகூலு இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் இருக்கானே, மாலி மாலி, என் பணம், என் காசு, என் சொத்து, இப்படி அரைஞ்சுக்கிட்டே இருக்கிறான், இப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அவனுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், அவனுடைய மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அது எவ்வளவு அவனுக்கு பயன்படுது அப்படிங்கறத சொல்றாங்க. எவ்வளவு அவனுக்கு பயன்படுது அப்படிங்கறத சொல்லும் போது மிக அழகாக சொல்றாங்க. வஹல்லக யா இப்னு ஆதம் மின் மாலிக இல்லா மா அகல்து இல்லா மா அகல்த ஃபஅஃனைத அவ் லபிஸ்த ஃபஅபலைத அவ் தஸத்தக்த ஃபஅம்தைத. ஆதமுடைய மகனே, உன்னுடைய பொருளாதாரம் அல்லாஹ்வை மறுமையெல்லாம் மறந்து வாழ்றேல, அந்த பொருளாதாரம் உனக்கு எந்த அடிப்படையில பயன்படுது என்னைக்காவது யோசிச்சிருக்கிறியா? நீ உண்டு கழித்ததை தவிர, உடுத்து கிழித்ததை தவிர, நீ தர்மம் செய்ததை தவிர வேற எதுலையாவது அந்த பொருளாதாரம் உனக்கு பயன்படுதா? இப்படி யோசிக்க சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்ய மாட்டேன், இதுதான் பிரதானம் அப்படிங்கறத வாழ மாட்டேன். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சொல்றாங்க, மா அகல்த ஃபஅஃனைத, நீ உண்டு கழித்ததை தவிர. உன்கிட்ட நிறைய இருக்கலாம், ஒரு சட்டி நிறைய உணவை வைத்து இருக்கலாம், ஒரு தட்டு நிறைய உணவை வைத்து கூட உன்னால் சாப்பிட முடியாது. அது மட்டும் தானே உனக்கு, அதை தவிர வேற யாவது இருக்குதா? என்னைக்காவது அதை யோசிச்சு பார்த்திருக்கிறியா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, உன்னுடைய ஆடை, நீ எது உனக்கு தேவையானதோ அதை தவிர வேற ஏதாவது உன்னை பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாது. அப்ப இவ்வளவுதான் இந்த வாழ்க்கை. ஆனா இதை நீ என்ன செய்யற, இதுதான் முக்கியம், இதுதான் நிரந்தரம் என்ற அடிப்படையில் நீ வாழ்ந்தாய் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விதமான அர்த்தத்தையும் தராது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ரொம்ப அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க. ஃபமினன் நாசி மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா. மனிதர்கள் சில பேர் இருக்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்துல அதை கொடு, இதை கொடு, அதைத்தான் இதைத்தான், கேட்க வேணாம்னு சொல்லல, ஆனால் அதோடு மறுமையும் சேர்த்து கேட்கணும். உலகத்தில் நலவை கேட்பது போல மறுமையிலும் நலவை சேர்த்து கேட்கணும். ஆனா அதை விட்டுட்டு இதுதான் பிரதானம் என்று யார் வாழ்றாங்களோ வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக், மறுமையில அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது அப்படிங்கறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். மேலும் ஒரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, மன் கான யுரீது ஹர்ஸல் ஆখিরাতি நஸீது லஹு ஃபி ஹர்ஸி, நீ மறுமையை நினைச்ச அப்படின்னா உனக்கு எல்லாமே மறுமையில கிடைக்கும். ஆனா வமன் கான யுரீது ஹர்ஸல் துன்யா, இங்க இருக்கிறதா, நான் இங்க என்ன செய்யறேனோ அதுக்கு உடனே எனக்கு எல்லா பலனும் இங்க வேணும், அதுதான் எனக்கு தேவை என்ற அடிப்படையில் வாழும் போது நூத்திஹி மின்ஹா, அதை நான் கொடுத்துருவேங்கிறான்ல, அதை நான் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஃபலாக், அவர் மறுமையில வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் நஸீப், அவருக்கு எந்த பங்கும் மறுமையில இருக்காது. யோசிச்சு பாருங்க, நான் எல்லாத்துக்கும் இந்த உலகத்துல எல்லாமே கிடைச்சோன்னு ஆசைப்பட்டு வாழ்ந்துட்டு நாளைக்கு போய் நான் நிற்கும் போது உனக்கு ஒண்ணுமே இல்லப்பா, நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு உலகத்திலே கொடுத்துட்டேன் அப்படி அல்லாஹ் சொல்லுவான். அதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க திருமறை குர்ஆன்ல 17வது அத்தியாயத்துல சொல்லும் பொழுது, மன் கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷாஉ லிமன் நுரீத், எல்லாமே எனக்கு உலகத்திலே கிடைச்சும் எவன் ஆசைப்பட்டு அவசரப்படுறானோ அவனுக்கு எல்லாத்தையும் அங்கேயே கொடுத்துருவேன். அங்க வந்து கேட்பான், யா அல்லாஹ் நான் அதை செஞ்சனே இதை செஞ்சனே எல்லாத்தையும் உலகத்திலே வாங்கிட்டப்பா, இங்க உனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறத மிக அழகாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிலாக சொல்லுவான். நல்லா பாருங்க, ஒரு அழகான ஒரு செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நாளை மறுமை நாளில் முதலாக 3 மனிதர்கள் விசாரிக்கப்படுவாங்க. முதலாக 3 மனிதர்கள் விசாரிக்கப்படுவாங்க. அந்த 3 பேர் யாரு? ஒரு முஸ்ரிக்கா கிடையாது, ஒரு காஃபிரா கிடையாது, ஒரு முனாஃபிகா கிடையாது. விசாரிக்கிற 3 பேர் யார் தெரியுமா? ஒருத்தர் ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்து கொல்லப்பட்டவர். இன்னொருவர் அல்லாஹ்வுடைய பாதையில குர்ஆனை கற்றுக் கொடுத்தவர். இன்னொருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சவர். 3 பேரை அல்லாஹ் விசாரிக்கிறான். விசாரிச்சு என்ன செய்யறான் தெரியுமா? 3 பேரை நரகத்துல தள்ளுறான். யாருக்கும் சொர்க்கம் இல்லை. 3 பேர் எங்க போறாங்க? நரகத்துக்கு போறாங்க. எவ்வளவு உயர்ந்த ஒரு காரியம்!
உயர்ந்த காரியத்தை செஞ்ச அவங்க 3 பேரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் அந்த 3 பேரும் முகங்குப்புற நரகத்தில் இழுத்து தள்ளப்படுகின்றார்கள். காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க செஞ்ச நன்மை எல்லாம் சரிதான், ஆனா அந்த நன்மைக்கான பலன் உலகத்துல மட்டும் கிடைச்சா போதுன்னு ஆசைப்பட்டாங்க. உலகத்துல மட்டும் கிடைச்சா போதுன்னு ஆசைப்பட்டாங்க. அதை அல்லாஹ் உலகத்துல கொடுத்துட்டு மறுமையில ஒண்ணுமே இல்லாம ஆக்கினாங்க. அது நீண்ட ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் சொல்லிக்கிட்டே போனோம்னா அதுவே இந்த நேரத்தை முழுமையாக எடுத்துவிடும். சுருக்கமாக அந்த 3 பேரையும் அல்லாஹ் தஆலா விசாரணைக்காக கூப்பிடுறான். முதல் நபரை கூப்பிட்டு கேட்கிறான், நீ என்ன செஞ்ச? காதர்து ஃபீக உஸ்துஷித்து அப்படிங்கிறார். உனக்காக நான் போரிட்டு ஷஹீதாக்கப்பட்டேன் அப்படிங்கிறார். அப்ப அல்லாஹ் சொல்றான், கதப்த அப்படிங்கிற. கதப்த, நீ பொய் சொல்கின்றாய் அப்படிங்கிற. 2வது மனிதர் வரார், நீ என்னப்பா செஞ்ச? வகரத்து ஃபீக்கல் குர்ஆன், உனக்காகவே குர்ஆனை ஓதி உனக்காகவே மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கிறார். அப்ப அவரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், கதப்த, நீ பொய் சொல்ற. 3வது ஆள் வரார், நீ என்ன செஞ்ச? நான் அன்பப்து ஃபீ சபீலிக், உன் பாதையில எல்லாத்தையும் நான் செலவழிச்சேன் அப்படிங்கிறார். நீயும் பொய் சொல்ற. 3 பேரையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், பொய் சொல்ற. நீ செலவழிச்சது உண்மை, நீ கற்றுக் கொடுத்தது உண்மை, அதே போல நீ போரிட்டு ஷஹீதாக்கப்பட்டது உண்மை. ஆனா உங்க என்னவா இருந்துச்சு தெரியுமா? இதுக்கான நன்மையும் இதுக்கான புகழும் உலகத்திலேயே கிடைக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்க, அது உனக்கு உலகத்திலே கிடைச்சிருச்சு, இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த 3 பேரையும் நரகத்தின் முகங்குப்புற தள்ளுவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு உயர்வான ஒரு நன்மை அது. ஆனா அந்த நன்மைக்கான பலனை அவர்களால் அனுபவிக்க முடிஞ்ச நாளை மறுமையில. அப்ப நம்ம யோசிக்கணும், நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் உலகத்தினுடைய ஆசையை அடிப்படையாக கொண்டு வாழ்றதா அல்லது மறுமையின் ஆசையை அடிப்படையாக கொண்டு வாழ்றதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். இதைத்தான் முதல் வகையினராக மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. இந்த முதல் வகையினர் நஷ்டத்திற்குரியவர்கள். 2வது வகையினர் இருக்கிறாங்க, அவங்க நற்செயல்களை செய்யறாங்க, ஆனா அந்த நற்செயல்கள்ல பிரதானமான சிந்தனைகள் கிடையாது. ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில தான் நான் இதை செய்யறேன், ஏதோ பேருக்கு செய்யணும்னு வாழ்றாங்க. இப்ப தொழுகிறது அப்படின்னா ஒழுங்கா தொழுகிறதெல்லாம் இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை, சரியா தொழுகணும். தொழுகிறதெல்லாம் இல்ல, டைம் கிடைச்சா பார்ப்போம், நினைச்சா சொல்லுவோம். இந்த மாதிரியான சிந்தனை உள்ளவங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா மற்ற அல்லாஹ்வுடைய கடமையில கவனமே செலுத்தாதவங்க. மற்ற அல்லாஹ்வுடைய கடமை இருக்கா இல்லையா, அதுல எந்த விதமான கவனமும் இருக்காது. ஒரு ஜக்காத்துலயோ அல்லது ஒரு நோன்புலையோ அதே போல ஒரு ஹஜ்ஜிலையோ இது போன்ற கடமைகள்ல பெரும்பாலான கவனங்கள் இல்லாம என்ன செய்வாங்க, ஒரு சாரார் இருப்பாங்க. இது 2வது வகையினர். அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, பெரும்பாலும் அவர்களுடைய சிந்தனையும் உலகத்தை அடிப்படையாக கொண்டு மறுமையை கொஞ்சமான சிந்தனையாக தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்வது என்பது போல இருப்பாங்க. இவங்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது சொல்றான், கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா, அவ்வாறல்ல, நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா, அவசரத்தை இந்த உலகத்தின் மீது அதிகமாக ஆசை கொண்டு வதலூனல் ஆகிரா, மறுமையை விட்டுட்டீங்க. உலகத்தை அதிகமாக ஆசை கொண்டு மறுமையை விட்டுட்டீங்க. மறுமையின் மீது முழுமையான ஒரு கவனம் இல்லாம என்ன செய்றீங்க, நீங்க இருக்கிறீங்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, ஏதோ தேவைன்னா நம்ம என்ன செய்வோம், அமல் செய்து கொள்வோம், தேவையில்லை என்றால் என்ன செய்வோம், அப்படி இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சீங்க, வாழ்றீங்க. அப்படி வாழாதீங்கிறான். அப்படி என்ன செய்யக்கூடாது, வாழவே கூடாது. அரதைத்தும் பில் ஆஹி பில் ஹயாத்தி துன்யா மினல் ஆஹிரா, நல்லா கேட்கிறான். அரதைத்தும் பில் ஹயாத்தி துன்யா மினல் ஆஹிரா, மறுமையை விட இந்த உலகத்தின் மீது அதிகமான ஈர்ப்பும் ஆசையும் கொண்டிருக்கிறீங்களா? அதுதான் உங்களை பொதுபோக்காக ஆக்குது. சரியான முறையில் நற்செயல்களை செய்யாம எல்லாவற்றிலும் கவனக்குறைவாக இருப்பதற்கான காரணம் அதுதானே அப்படிங்கறத என்ன செய்யறானா அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இப்படி ஒரு சாராரம் இருக்கத்தான் செய்யும். அதுதான் நிறைய இன்றைக்கு சமூகத்துல இதுதான் நிறைய இருக்கு. முதல் வகையினை விட இந்த 2வது வகை இருக்கா இல்லையா, இதுதான் நம்மள நிறைய பேர் இருக்கிறோம்.
தேவனா அல்லாஹ்வை பத்தி யோசிக்கிறது, தேவனா அல்லாஹ்வை வணங்குறது, தேவனா அல்லாஹ்ட்ட முறையிடுறது இல்லை என்று சொன்னால் எல்லா விஷயங்களிலும் பொடுபோக்காகவும் கவனமற்றவர்களாகவும் இருப்பது இப்படியாகத்தான் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன்ல, வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் உன்னை நல்லா வச்சிருக்கான்ல. அல்லாஹ் கேக்குறான், அல்லாஹ் உன்னை நல்லா வச்சிருக்கிறான்ல, அல்லாஹ் உன்னை எப்படி நல்லா வைத்திருக்கிறானோ அதே மாதிரி நீ அல்லாஹ்வுக்கு செய்வதை சரியாக அழகாக முறையாக செய்யணுமா இல்லையா? அல்லாஹ் ஒரு கேள்வியாகவே கேட்கிறாங்க, நம்மை பார்த்து ஒரு கேள்வியாகவே கேட்கிறான். நமக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், என்ன குறை வச்சிருக்கிறான்? ஒவ்வொருவருக்கும் அவருடைய தகுதிக்கு ஏற்றார் போல் மிக அழகான முறையில கண்ணியமான முறையில அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆனா அதுக்கு நான் என்ன பரிகாரத்தை செய்யறேன், அதுக்கு கைமாறா என்ன செய்யறேன்? நான் கைமாறு செய்யணும்னு அல்லாஹ் எதிர்பார்க்கறது இல்ல. நான் ஒட்டுமொத்தமா செய்யாம போனாலும் அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஒட்டுமொத்தமா நான் முழுக்க நான் மாறிவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு எந்த லாபமும் இல்லை. லாப நஷ்டம் எல்லாம் நமக்கு தான். ஆனா என்ன சொல்றான் அல்லாஹ், நாளை மறுமையில் நீ சரியாக இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய சிந்தனைகளும் சரியாக இருக்கணும். ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ வணங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு வாழாதீங்க. ஆனால் இவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இவங்க தான் என்ன செய்யறாங்க, அதிகமாக இருக்கிறாங்க. இந்த இரண்டாவது வகை தான். ஏன்னா முதலாவது வகையில கூட பெரும்பாலும் யாரும் இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் இறை வணக்கத்தோடு இறை சிந்தனையோடு தொடர்புடைய மக்களாகத்தான் பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்கள். ஆனா அதில் குறைபாடு உள்ளவங்களாக இருக்கிறோம். மறுமையை எதிர்பார்த்து மறுமையுடைய சிந்தனையோடு எதிர்பார்த்து எல்லா செயல்களும் எல்லா காரியங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே வரது கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லி தருது, ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு நடைமுறையிலும் நீ மறுமை எதிர்பாரு, ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவனிடத்தில் நன்மை எதிர்பாரு. அந்த மாதிரியான சிந்தனையே அற்றவர்களாக தேவனா நான் நன்மைக்காக அல்லாஹ்ட்ட போவேன், இல்லைன்னா நான் விட்டுருவேன் அப்படிங்கிற அந்த சிந்தனை என்பது பெரும்பாலான மக்களிடத்துல இருக்குது. பெரும்பாலான இஸ்லாமிய சமூகம் அப்படிப்பட்ட சிந்தனையோட தான் என்ன செய்யறாங்க, இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதான் கை சேதத்திற்குரிய விஷயம். இதுவும் சாதாரணமானதா? இப்படி இருந்தா நம்ம என்ன செய்யலாம், வெற்றி பெற்று விடலாமா அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா அல்லதீன தல்ல ஸஹீஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. சில பேர் நினைச்சுக்கிறாங்க, ஹல் நுனப்பியுக்கும் சில பேரை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமா, பில் அக்ஸரீன அமாலா செயல்களால் நஷ்டமடைந்தவர்களை பற்றி சொல்லட்டுமா, அல்லதீன தல்ல ஸஹீஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா அவருடைய முயற்சி எல்லாம் இந்த உலகத்தில் வீணாகி விட்டது. வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நாங்க நல்ல அழகான முறையில் நன்மையை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றாங்க. இதுதான் இன்றைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமிய சமூகத்துடைய நிலை. இந்த நிலையும் தவறானது. இதனால் நாளை போய் நிற்கும் பொழுது என் நன்மையின் தராசு எடுத்து பார்க்கும்போது ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே அரைகுறையா இருக்கும். அதைவிட என்னுடைய தவறுகளும் என்னுடைய மற்ற சிந்தனைகளும் நிறைய இருக்கும் பொழுது நான் தேடணும், அங்க போய் நான் என்ன செஞ்சேன், நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு தேடி பார்க்கும் போது ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம இருந்தா என்னோட நிலை யோசிச்சு பாருங்க. நான் செஞ்ச ஒரு சில காரியங்கள் கூட அது அரைமுறையாக இருந்து அந்த மறுமை என்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில செய்யாததாக இருந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு நஷ்டம் தான். அந்த நஷ்டத்தையும் இறைவன் குறிப்பிட்டு சொல்கின்றான். இது இரண்டாவது வகையினர். இந்த இரண்டாவது வகையினர் தான் இந்த சமூகத்தில மிக அதிகமாக இருக்கிறாங்க. அதிலிருந்து அவர்கள் மாற வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. மூன்றாவது வகையினர் இவங்க யாரு, இவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில மறுமைக்காக முழுமையாக ஒப்பந்தம் செய்தவர்கள். இவர்கள் தான் இவங்க தான் யாரு, அல்லாஹ்வுக்காக மறுமையில் முழுமையான ஒப்பந்தம் செய்தவர்கள். மறுமையில நான் வெற்றி பெறணும், அதுக்கு இந்த உலகத்தை நான் எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும், என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன செயல்களால் நான் முழுமையாக அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவனாக மாற முடியும், அதை யோசிப்பாங்க. அவங்களுடைய யோசனை என்னவாக இருக்குன்னா, இந்த செயலை செய்தால் நான் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவனாக மாறிடுவேனா, இந்த செயலை செய்தால் நான் சொர்க்கம் சென்று விடுவேனா, இந்த செயலை செய்தால் நான் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவேனா, இந்த செயலை செய்தால் மறுமையில் நான் வெற்றி பெறுவேனா அப்படிங்கிற அந்த சிந்தனைகள் தான் என்ன செய்யும் அப்படின்னா அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிப்பாங்க, இதுல என்ன நன்மையை செய்யணும், இதில் மறுமையில் எப்படி வெற்றி பெறலாம், இதில் எப்படி வெற்றி பெறுவதற்கான வழி இருக்கின்றது என்பதைத்தான் யோசிப்பாங்க. அப்ப அவங்கள பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லி காட்டுகின்றார். வமன் அராதல் ஆகிரத வஸஆலஹா ஸஅய்யஹா
ஃபஹுவ முஃமினுன் ஃபஉலாயிக கான ஸஹீஹும் மஷ்கூரா அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். 17வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், வமன் அராதல் ஆখিরা, எண்ணமெல்லாம் மறுமைதான், எண்ணமெல்லாம் மறுமைதான். மறுமையில எப்படி வெற்றி பெறுது? மறுமையில நான் எப்படி அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கும் போது அல்லாஹ் என்னை சந்தோஷமாக எப்படி அழைப்பான், என்னை அழைச்சி எப்படி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பான், என்னை எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்குரியவராக என்னை அழைத்து செல்வார்கள், எப்படி நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையால் அந்த கௌசர் தடாகத்திலே நீரை பருகுவேன் அப்படிங்கிற அந்த சிந்தனை தான் என்ன செய்யும் அப்படின்னா அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அதற்காக என்னென்ன வழிகள் இருக்குதோ எல்லாத்தையும் யோசிப்பாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுற, வமன் அராதல் ஆகிரத வஸஆ லஹா ஸஹ்யஹா, யார் மறுமையை நினைத்து அதற்காக முயற்சி செய்கின்றாரோ, எல்லா முயற்சி அதுக்காக தான் இருக்கு. அது சின்னதோ பெருசோ, சிறியதோ பெருசோ அல்ல, எதுவாக இருந்தாலும் அதாகத்தான் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லையா, ரஆ ரஜுலன் ஃபில் ஜன்னா யதகல்லபு அப்படிங்கறாங்க. ரஆ ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னா அப்படிங்கறாங்க. அவ் கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு மனிதரை பார்த்தேன், சொர்க்கத்தில் அவர் புரண்டு கொண்டிருந்தார். சொர்க்கத்தில் அவர் என்ன செஞ்சாரு, சொர்க்கத்துடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு புரண்டு கொண்டிருந்தார். அப்ப அவர்கிட்ட கேட்டேன், என்னை அழைத்து சென்ற வானவர்களை கிட்ட இவர் என்ன செஞ்சாரு, இப்படி சொர்க்கத்தில் புரண்டு கொண்டிருக்கிறாரே இவர் என்ன செஞ்சாரு? இவர் செஞ்ச காரியம் மிக மிக சிறியது. என்ன செஞ்சாரு, ரோட்ல போயிட்டே இருந்தார், ஒரு மரக்கிளை நீட்டிக் கொண்டிருந்தது, அந்த மரக்கிளை என்ன செஞ்சார், ஒடித்து போட்டார், ஒடிச்சு ஓரமா போட்டார். போடும்போது அவர் என்ன நினைச்சார், இந்த மரக்கிளை நீட்டிக் கொண்டிருந்தால் அடுத்தவருக்கு துன்பம் தருமே, துன்பம் தருவதை அகற்றுவது சதகாவாயிற்றே என்ற நல்ல எண்ணத்தில் அதை ஒடித்து ஓரமா போட்டார். பெருசா ஒன்றும் செய்யல. ஈமானிலேயே கடைசி தரம் அதுதான், ஈமானிலேயே கடைசி தரம் அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஈமானு பிதுஉன் வ ஸபஊன ஷுபா, ஈமான் என்பது 70 கிளைகளை கொண்டது. அலாஹா லா இலாஹ இல்லல்லாஹ், அதில் உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், வ அதுனாஹ, அதில் கடைசியானது இமாதத்துல் அதா அனி தரீகி, பாதையில் மக்களுக்கு தீங்கிழைப்பதை அகற்றி போடுவது. அதைத்தான் அவர் செஞ்சார். எப்படி செய்யறாரு, அந்த எண்ணத்தோடு செய்யறார், ஏதோ போற போக்குல செய்யறதில்லை. எந்த செயலை செய்தாலும் மறுமையில் வெற்றி வேண்டும், இறைவனிடத்தில் நன்மை வேண்டும் என்ற அடிப்படையில மட்டும் செய்யும். எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஜும்மாக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஜும்மாக்கு வரும்போது உலகத்தில் உள்ள சிறந்ததை அல்லாஹ் தஆலா உலகத்தில் உள்ளதை விட மிகச் சிறந்ததை இறைவன் எனக்கு தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் நான் ஜும்மாக்கு வரேன் அப்படின்ற எண்ணத்தோட வாங்க. ஒவ்வொன்றுக்கும் இருக்குது பலன். அப்ப அந்த பலனை எதிர்பார்த்து அந்த பலனை யோசித்து செய்ய வேண்டும். செஞ்சாரு சொர்க்கத்திலும் புரண்டுட்டு இருக்கிறார், சொர்க்கத்துடைய இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். இந்த கூட்டமாக நீங்க இருங்க. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே மறுமையில் எப்படி வெற்றி பெறுவது, மறுமையில் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றது, இதை செய்தால் போதுமா, இதை செய்தால் இதை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில மட்டும் என்ன செய்யுங்க, செய்து கொண்டே இருங்க அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யறாங்கன்னா சொல்லி காட்டுறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கப்பட்ட தோழர்கள் அவங்க என்னைக்குமே அதைத்தான் ஆசைப்படுவாங்க. ஒவ்வொருவரும் நன்மையை செய்வதில் முந்தி முந்தி செய்வாங்க. ஆனா அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, இதன் மூலமாக நாளை மறுமை நாளில் நான் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. இல்ல பத்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹில் அஅலா, உயர்ந்த அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி மட்டுமே அவர்கள் என்ன செய்வாங்க, எல்லா காரியத்தையும் செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே. வல சௌஃப யர்லா, கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய திருப்தியை அவர் பெற்றுக்கொள்வார் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்ப நம்ம யோசிக்கணும், 3 வகையா அல்லாஹ் தஆலா மனிதர்களை பிரிக்கிறான். குறிப்பாக இறைவனை ஏற்றுக்கொண்டதாக சொல்லக்கூடிய முஸ்லிம்களை 3 வகையாக பிரிக்கிறான். அதில் நான் எந்த வகையாக இருக்கணும், எந்த வகையாக இருந்தால் இலகுவாக மறுமையினுடைய வெற்றி என்பது எனக்கு அமையும், எப்படி நான் அதை அமைத்துக் கொள்வது அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதை யோசித்து என்ன செய்யணும் அப்படின்னா செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக இறைவனை நெருங்க முடியுமா, மறுமையில் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு நான் எல்லா அமல்களையும் என்ன செய்யணும் அப்படின்னா அமைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக வபுத்தகி ஃபீமா ஆதாக் அல்லாஹ் தாரல் ஆகிரா, உனக்கு கொடுத்ததை வைத்து நீ மறுமையை நாடு, மறுமையை ஆசைப்படு. அல்லாஹ் தஆலா சொல்றான், உனக்கு கொடுத்ததை வைத்து வபுத்தகி ஃபீமா ஆதாக் அல்லாஹ், அல்லாஹ் உனக்கு எதை தந்திருக்கின்றானோ அதை கொண்டு அத்தாரல் ஆகிரா, மறுமையை நாடு. வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இந்த உலகத்தில் இறைவன் உன்னை எப்படி வைத்திருக்கின்றான், எந்த அளவிற்கு உனக்கு கண்ணியத்தை தந்திருக்கிறான், எந்த அளவுக்கு உனக்கு நேர்வழியை தந்திருக்கிறான், எந்த அளவுக்கு மார்க்க அறிவை தந்திருக்கிறான், இதையெல்லாம் நீ மறந்துடாத. மறக்காமல் நீ என்ன செய், இதையெல்லாம் உன்னுடைய நினைவில் வைத்து நீ மறுமைக்காக, மறுமையில் அல்லாஹ் தஆலா உனக்கு எதை கொடுப்பானோ அதற்காக நீ என்ன செய்ய அப்படின்னா உன்னிடத்தில் இருப்பதை கொண்டு தேடு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றானே. அப்படிப்பட்ட தேடல் உடைய மூன்றாம் வகையினராக நாம் இருந்தோம் என்றால் கண்டிப்பாக முழுமையான வெற்றியும் முழுமையான இறை திருப்தியும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெருக்கத்தையும் பெற முடியும். அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனையும் கொண்ட உண்மையான முஸ்லிம்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களை நன்மையாக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜும்மாவுடைய நாளையும் ஜும்மாவுடைய வணக்கத்தை பற்றி சொல்லும்போது நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்அு இலா திக்ரில்லாஹ் அப்படிங்கிறான். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக விரைந்து வாருங்க, அதற்காக முயற்சி எடுத்து விரைந்து வாருங்க அப்படிங்கிற. ஏதோ வரோன்ற மாதிரி வரக்கூடாது. வந்துருவோம் போயிடவும் மாட்டோமா, 1:15 தானே தொழுகை நடக்கும், 1:20 தான் நடக்கும், 1:10 தான் நடக்கும், அதுக்குள்ள போயிட மாட்டோமா அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க வந்துடாதீங்க. மாறாக எப்படி வரணும் அப்படின்னா அதுக்காக முயற்சி எடுங்க, முயற்சி எடுத்து விரைந்து வாருங்கள். ஃபஸ்அு இலா திக்ரில்லாஹ், அதுக்காக விரைந்து வாருங்கள். வதருல் பை', உங்களுடைய வியாபாரம் இருந்தா அதையும் விட்டுட்டு வாங்க, மற்ற வீணான விஷயங்கள் இருந்தா அதையும் விட்டுட்டு வாங்க. குல் மா இன்தல்லாஹி கைருன், ஏன்னா அல்லாஹ்ட்ட இருக்கிறது ரொம்ப மேலானது உயர்வானது அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இன்றைய ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய அருளால நான் பள்ளி நிரம்ப இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஆனால் பள்ளி ஜும்மாவுடைய உரை ஆரம்பிக்கும் போது இந்த பள்ளி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத யோசிக்கணும். அப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், பள்ளியில பாங்கு சப்தம் கேட்டா அதற்கு பிறகு போனா போதும், எதுக்கு முன்னாலே போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான். ஆனா உண்மையில எனக்கு என்ன சிந்தனை வரணும் அப்படின்னா, நான் இதற்காக மெனக்கடணும்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, நான் ஏன் மெனக்கடாம இருக்கிறேன் அப்படிங்கறத யோசிக்கணும். ஏன்னா அந்த வசனத்துல முடிவுல அல்லாஹ் சொல்றான், ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன் அப்படிங்கிறான். இதை மட்டும் நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது. ஸாலிகும் கைருல் லக்கும், இதுதான் உங்களுக்கு எல்லாத்தையும் விட சிறந்தது. இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதனுடைய மேன்மைகளையும் இதனுடைய சிறப்புகளையும் அறிந்து அதற்காக மெனக்கெட்டு முன்னே வரணும். வாங்க சொல்வதற்கு முன்னால் வந்தோம் அப்படின்னா நமக்காக பள்ளிவாசலுடைய வாயிலில் வானவர்கள் நிற்பாங்க, பிரத்யேகமாக வானவர்கள் நிற்பாங்க. ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய வாயில நிற்பாங்க, அவங்க பேர் எழுதுவாங்க. நம்முடைய பேரை எழுதி இறைவனிடத்துல இந்த ஜும்மா முடிஞ்சவன கொண்டு போய் என்ன செய்வாங்க, ஒப்படைத்து விடுவார்கள். அப்ப இறைவனிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது என்னுடைய பேர் இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, வாங்க சொல்வதற்கு முன்னாலே பள்ளிக்குள்ளாக வரணும். முதலாவது வர ஆசைப்படணும், இரண்டாவது வர ஆசைப்படணும், மூன்றாவது வர ஆசைப்படணும், எப்படியாவது முந்தி வந்துடும் ஆசைப்படணும். அப்படி ஆசைப்பட்டாதான் நன்மைகள் கிடைக்கும். எதுக்கெல்லாமா நேரம் ஒதுக்கக்கூடிய நாம் இதற்காக ஒரு மணி நேரத்தையோ 1.25 மணி நேரத்தையோ ஒதுக்குவதில் தவறே இல்லை. ஏன்னா இந்த ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணி துளியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நடியும் நம்ம ஒவ்வொரு நொடியும் நமக்கு என்னது, நன்மைகளை தந்து கொண்டே இருக்கக்கூடிய ஜாக்பாட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி
ஒவ்வொரு நொடியும் நமக்கு நன்மையாக மாறிக்கொண்டே இருக்கும். இருக்கிற ஒவ்வொரு நிமிட துளிகளும் என்ன செய்யும், நமக்கு நன்மையாக மாறும்போது அதை நாம் தவற விட்டு விடக்கூடாது. அதனால வரக்கூடிய வாரங்கள்ல, வரக்கூடிய காலங்கள்ல அல்லாஹ் சொல்வது போல விரைந்து வாருங்க, முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறது இல்லை, அதை முயற்சி செஞ்சு அதை நடைமுறைப்படுத்தி நம்ம வரும் பொழுது கண்டிப்பாக இதற்கான முழுமையான நன்மை. எந்த அளவுக்கு முழுமையான நன்மை தெரியுமா? இங்க இருந்து போறோம்ல, ஜும்மா முடிச்சுட்டு போவோம்ல, 10 நாள் பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சு நம்மளை அனுப்பணும். 10 நாள் பாவங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடந்த வாரத்தினுடைய 7 நாட்களும் வரக்கூடிய வாரத்தினுடைய 3 நாட்களுடைய பாவத்தையும் மன்னித்து அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நம்மை வெளியே அனுப்புறான். 10 நாளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களா வெளியே போறோமே, அதுக்காக நம்ம மன்றாடல, அழுகல, சஜிதால விழுந்து கேட்கல, எல்லாமே அதெல்லாம் இல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்ப இதை விட ஒரு பாக்கியம் ஏதாவது வேணுமா? ஆக இந்த பாக்கியத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும், முயற்சி செய்யணுமே தவிர அதை தவற விட்டு விடக்கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் எது நன்மையோ, எது மறுமையில் வெற்றியை தருமோ அப்படிப்பட்ட அந்த வெற்றிக்குரிய காரியங்களை கடும் முயற்சி செய்தாவது செய்யக்கூடிய நல்ல சிந்தனை உடையவர்களாக உங்களை வண்ணியமாக்கல் புரிவார்.